பிளெண்டரில் வந்து ஈஸியாக மெட்டீரியல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆட்-ஆன் பேர் வந்து பிளெண்டர் கிட். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு நம்ம வந்து பிளெண்டர் கிட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணாக்கா வெப்சைட்டுக்கு போவோம். வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே டவுன்லோட் பிளெண்டர் கிட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லொக்கேஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்சஸ் போகிறேன். ப்ரிஃபரன்சஸில் வந்து ஆட்-ஆன்ஸ் இங்கே போய்ட்டு இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷன் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அரௌண்ட் 10 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கே இப்போ தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே டிக் பண்ணாக்கா உங்களோட பிளெண்டர் கிட்டு ஆட்-ஆன் வந்து எனேபிள் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே சைன் அப் பண்ணலாம், லாகின் பண்ணலாம். சைன் அப் பண்ணாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட ப்ரிஃபரன்சஸ் வந்து சேவ் ஆகிருக்கும் க்ளவுடில். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பிளெண்டர் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். உங்களோட ஃபேவரட்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இங்கே வந்து குளோபல் டைரக்டரி இருக்குது. நான் இது கீழே வந்து அசெட்ஸ் இருக்குது. நான் வந்து டிஃபால்ட் டைரக்டரியில் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு பக்கம் சேவ் பண்ணணும், என்னோட டவுன்லோட் பண்ணுற அசெட்ஸ் எல்லாம் வந்து வேறு பக்கம் சேவ் ஆகணுன்னாக்கா இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிச்சபடி எந்தமாதிரி சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. சரி, ஓகே. இப்போ பிளெண்டர் மெட்டீரியல்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். இது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு பேனல் இருக்குது, அங்கே கூட டிஸ்பிளே ஆகும். ப்ரெஸ் பண்ண அந்த பேனல் வரும். நான் இங்கே போய் செக் பண்ணாக்கா இங்கே இருக்குது பிளெண்டர் கிட் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ மாடல்ஸு, மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நான் வந்து மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எப்படி கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிள் காமிச்சிடும் உங்களுக்கு எந்தெந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு. ஸோ நான் ஒரு சின்ன மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்து வுட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணல. இது வந்துட்டு பேசிக்காக ஒரு மேட் மாதிரி கீழே. நெக்ஸ்ட்டு நான் வந்து சப்போஸ் இங்கே செக் பண்ணாக்கா பிளெண்டர் கிட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகுது மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே வந்து மேட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலன்னா நான் வந்து சர்ச்சில் போய்ட்டு மேட்டுன்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் சர்ச் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா இருக்கும். ஒரு வாட்டி நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் எல்லாமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் மேட் போட்டதுனால இந்த ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. நான் வந்து எது சூஸ் பண்ணுறது தெரியலையே. நான் வந்து இது சூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இது நான் இது வந்து கீழே ஃப்ளோருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணது வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். இந்த எங்கே வேணுமோ அங்கே இந்த ஒயிட் மாதிரி இந்த ஒயிட் ஏரோ கிட்டே நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் வந்து இது சூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணதுக்கு நம்ம வந்து ரெண்டர் வியூவில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டர் வியூ போய்க்கலாம். ஸோ லைட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. நான் லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேபி 5000. ஓகே, ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே வந்து கீழே அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இதுக்கும் வுட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மேட்டுன்னு இருக்கிற லொக்கேஷனில் வந்து வுட்டுன்னு சூஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் கரெக்டாக வருது. ஓகே, இங்கே ஒரு என்னன்னாக்கா ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். சப்போஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் பண்ணலாம், இங்கே ட்ராப் பண்ணலாம். எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன்னு. இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம டேரெக்டாக எங்கே அப்ளை பண்ணமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணாலும் அப்ளை ஆகிடும். நான் வந்து இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், அது டவுன்லோட் ஆகிட்டு அப்ளை ஆகும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இது கீழே இருக்கிற லெக்ஸ்க்கு வந்து நான் மெட்டல் சூஸ் பண்ணுறேன். மெட்டல்னு டைப் பண்ணலாம். இங்கே டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் சர்ச் பண்ணிட்டு காமிக்கும். ஸோ இங்கே இருக்க மெட்டீரியல்ஸில் வந்து எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியலை சூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு ஆரஞ்சாக இருக்கிறதா ஹைலைட் ஆகிருக்கு. பட் வந்து பக்கத்தில் ட்ராப் பண்ணுறேன். இந்த ஒயிட் மார்க் தெரியுது இல்லையா, இதுக்கு கிளிக் இங்கே கிட்டே வந்துட்டு இங்கே மோஸ்ட் ரிலீஸ் பண்ணி இது வந்து இங்கே அப்ளை ஆகிரும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். இது வந்து நான் கிளிக் பண்ணி இருக்கிறது இது, பட் அப்ளை பண்ணியது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற இதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கிறதுனால மெட்டீரியல்ஸில் போயிட்டு அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு லாஸ்ட் மெட்டீரியலுக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.